கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு மலேசியாவின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் தினமும் 2.6 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கும் என மலேசிய நெடுஞ்சாலை ஆணையமான LLM கணித்திருக்கிறது. டிசம்பர் 19 முதல் கிழக்கு கரை, வடக்கு மற்றும் தெற்கு நோக்கிச் செல்லும் சாலைகளில் போக்குவரத்து அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சுமார் 2.2 மில்லியன் வாகனங்கள் பிளஸ் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் நெரிசலை குறைக்க டிசம்பர் 23 நள்ளிரவு 12:01 முதல் மறுநாள் 24ஆம் தேதி இரவு 11:59 வரை கிளாஸ் 1இல் வகைப்படுத்தப்பட்ட 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு 50 விழுக்காடு டோல் தள்ளுபடி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தள்ளுபடி சுல்தான் இஸ்கண்டார் கட்டிட டோல் சாவடி மற்றும் தஞ்சோங் குப்பாங் டோல் சாவடி ஆகிய 2 இடங்களில் மட்டும் அமல்படுத்தப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஸ்மார்ட் லேன்ஸ் 30 இடங்களில் செயல்படுத்தப்படும் எனவும் அவசர பணிகளை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் சாலை மூடல்கள் ஏற்படாது என்றும் LLM அறிவித்திருக்கிறது. பயணிகள் தூஜு செயலி, TTA அறிவுறுத்தல்களை பின்பற்றவும், வாகன நிலை மற்றும் கட்டண அட்டை இருப்பை சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இருசக்கர ஓட்டிகள் 571 தஞ்சும் இடங்களை தேவையின் போது பயன்படுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN புரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவிற்கு 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள்.